அது எங்கேருந்து வந்தது? நம்ம ராஜராஜ சோழன் கல்லணை கட்டினாரு எங்கள் ஊரில் வீராணம் ஏரி 16 கிலோமீட்டரு லென்த்தில். ஐ திங்க் நம்ம மற்ற டைமை விட இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாக போயிட்டுருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. நமக்கு உயரனாலே கொஞ்சம் பயம். ஏன் இதில் இறங்கி குளிக்க மாட்டுறாங்க அப்படின்ட்டு அதிலேருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கீறி விடுவாங்க போல். இந்த கல் எடுக்கிறதுக்கு அந்த பாலையை கொஞ்சம் கொஞ்சமாக சீவாங்க பாருங்கள், தட்டி தட்டி. அந்த மாதிரி ஒரு அரை அடி ஹைட்டு கூட இல்லை, ஆனால் அதோட அகைன் வணக்கம் மக்களே. கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் இருங்க, என் முகத்தை பார்த்து என்ன பண்ண போகிறீங்க, இங்கே இயற்கையை பாருங்கள். கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் சூப்பராக கொண்டாந்து மாத்தூர் பஸ் ஸ்டாப்பில் கொண்டாந்து இறக்கி விட்டாங்க. இங்கே நம்ம எப்படி வந்தோம் அப்படின்னா, நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆத்தூர்னு ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கணும். அங்கேருந்து திருவட்டாறு அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்துட்டு அங்கேருந்து இன்னொரு பஸ் மாதிரி வந்தோம். டோட்டலாக நாகர்கோவில் டு ஆத்தூர் ஒரு பஸ்ஸு, ஆத்தூர்லேருந்து திருவட்டாறு ஒரு பஸ்ஸு, திருவட்டாறுலேருந்து மாத்தூர் ஒரு பஸ்ஸு. மொத்தம் ஒரு 1.5 மணி நேரத்தில் 3 பஸ் மாதிரி சூப்பராக இயற்கையை ரசிச்சுக்கிட்டு மாத்தூர் அப்படிங்கிற நம்ம பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கிறோம். ஸோ இதான் அந்த மாத்தூர் தொட்டிப்பாலத்தோட ஆர்ச்சு. மாத்தூர் தொட்டிப்பாலம் வரவேற்கிறது அப்படிங்கிற ஒரு ஆர்ச் தெரியுதுங்களா? ஸோ இங்கே தான் நம்மளை கொண்டாந்து இந்த பஸ் ஸ்டாப்பில் சூப்பராக இறக்கி விட்டாங்க. இந்த ஊரை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. சரி வாங்க, இன்னும் உள்ளே போயிட்டு இன்னும் எவ்வளோ தூரம் தொட்டிப்பாலத்துக்கு நடக்க வேண்டியது இருக்குது, உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. மாத்தூர் தொட்டிப்பாலம் அந்த என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. இந்த மாத்தூர் என்ட்ரப்பாலம் அந்த ஆர்ச்சிலேருந்து கரெக்டாக ஒரு 200 மீட்டர் அப்படி நடந்து வந்தாலே இந்த மாத்தூர் தொட்டிப்பாலம் அந்த ரீச் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள், நிறையா கடைகள் இருக்குது, ஹோட்டல் இருக்குது. மணிக்கு இன்னும் டைம் என்ன ஒரு 7:30 தான் ஆகுது. ஸோ அதனால் இன்னும் எதுவும் ஓப்பன் பண்ணல. ஒரே ஒரு ஹோட்டல் மட்டும் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நீங்கள் மதியம் ஈவினிங் அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா இங்கே எல்லா கடையும் இருக்கும், நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு நம்ம தாத்தா காமராஜ் அவர்கள் சூப்பராக ஒரு படம் போட்ட ஒரு ஸ்டாச்சு இருக்குது. அதை போய் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகலாம். நமக்கு உள்ள என்ட்ரன்ஸ்லேயே ரெஸ்ட் பிளேஸு, அதுக்கு அப்படியே அடுத்து உள்ளே வந்தோடனே ரெஸ்ட் ரூம்ஸு அதெல்லாம் இருக்குது. அப்படியே பக்கத்துலேங்க தண்ணி ஓடிட்டுருக்கு. இப்போ அந்த ஆர்ச்சில் என்ட்ரி ஆகும்போது நம்ம மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் ஐயாவோட இந்த ஸ்டாச்சு மாதிரி இருந்துச்சு, அதை பார்த்துருப்பீங்க. அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பாருங்கள், ஏஷியாவிலே ரொம்ப பெருசு, ரொம்ப லென்த்து ஒரு தொட்டிப்பாலம் இது தான். ஸோ ஏஷியாவிலே ரொம்ப பெருசு. நம்ம தாத்தா வந்து அவரெல்லாம் வந்து அணைகளின் அரக்கன், அணைகளின் அரசன், அணைகளின் அம்மா அப்படின்னு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி நேசிச்சிருக்காருங்க. இயற்கையும் சரி நம்ம மக்களையும் சரி அப்படி நேசிச்சிருக்காரு. அவரோட ஐடியாலாம் பாருங்களேன். அதாவது என்னென்னா, வேர்லேயே மேட்ரு இருந்தால் தான் வந்துட்டு நம்ம நல்லா இருக்க முடியும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம மக்களுக்கும் அடிப்படை வேரான கல்வியை கொடுத்தாரு. ஸோ இயற்கைக்கே அடிப்படை வேருக்கு என்ன தேவை? நீர் ஆதாரம். தமிழ்நாடு ஃபுல்லாக எத்தனை அணைங்க? ஐ திங்க் ஒரு 20 அணை கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ஆட்சி காலமே மொத்தம் ஒரு 9 ஆண்டு தான். அது எங்கேருந்து வந்தது? நம்ம ராஜராஜ சோழன் கல்லணை கட்டினாரு எங்கள் ஊரில் வீராணம் ஏரி 16 கிலோமீட்டரு லென்த்தில். பயங்கரமாக மேன் பவரை வச்சு ஏரியை உருவாக்குனாங்க. ஸோ அங்கேருந்து வந்தது தான். அதே மாதிரியே நம்ம காமராஜர் ஐயா மாதிரியும் நம்ம சோழர்கள் மாதிரியும் அடுத்து நமக்கு ஆட்சி புரிய இன்னும் நிழலில் அரசர்கள் அரசாங்கம் அமையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இங்கே கீழே போகிறதுக்கான வழி இருக்குது, நம்ம கீழே போவோம். அதுக்கப்புறம் அப்படியே மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த தொட்டிப்பாலத்து மேலே போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம். நாம் இப்போ இந்த தொட்டிப்பாலத்தோட என்ட்ரன்ஸில் இருக்கோம். இந்த எங்கள் பக்கத்தில் ஓடுது இல்லைங்களா வாய்க்கால் மாரி, இந்த வாய்க்கால் தண்ணி தான் இந்த சைடு ஒரு மலையிலிருந்து அந்த சைடு மலைக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தொட்டிப்பாலத்துக்கு மேலே போய் நம்ம இதை பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ட்ரன்ஸில் ஒரு 36 ரூபா டிக்கெட். ஆக்சுவலாக இதில் வந்துட்டு 29 தான் போட்டிருக்கு. 25 ப்ளஸ் ஜிஎஸ்டி சம்திங் ஏதோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா அந்த 36 ரூபா வரைக்கும், அந்த 7 ரூபாய் எதுக்குன்னா ஃபோன் கேமராவுக்கு. இங்கே வந்து நம்ம ஃபோன் கேமராவுக்குமே சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான பில்லுலாம் எதுவும் இல்லை, அது அஃபிஷியலாக என்ன விஷயம் தெரியல. ஸோ ஒரு மினிமம் அமௌண்ட்டு தான், அது ஒன்றும் இது பெரிய காஸ்ட் இல்லை. ஸோ இங்கே வாங்கிறது 36 ரூபாய். வாங்க தொட்டிப்பாலத்து மேலே அப்படியே நடந்து போவோம். தொட்டிப்பாலத்தில் அப்படியே போகும்போதே நமக்கு கீழே போகிறதுக்கான சைடில் படிக்கட்டும் இருக்குது. அந்த கீழே வந்துட்டு நம்ம
கோதையாறா ஐ திங்க் அது கோதையாறு. யா, இந்த தொட்டி பாலத்துக்கு கீழே ஐ திங்க் அது கோதையாறுன்னு நினைக்கிறேன். இந்த தொட்டி பாலம் இல்லை அப்படின்னா இங்கேருந்து வர தண்ணி இந்த ஆற்றுல கலந்து தான் அப்படியே போயிருக்கும். ஸோ இதை வந்துட்டு அதுக்கு அங்கிட்டு உள்ள விவசாயிகள் பயன்பாட்டிற்காக ஐயாவோட ஐடியாவில் அங்கிட்டு உள்ள கிராமத்துக்களுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து நம்ம 2025 இருக்கோம். இப்போவே வந்துட்டு நம்ம மெட்ரோ கட்டும்போது இப்போ லாஸ்ட்டாக சென்னை வலசரவாக்கம் விருகம்பாக்கம் அந்த ஏரியாவில் நினைக்கிறேன் ஒரு இதுவே மெட்ரோலேருந்து கீழே விழுந்து எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆனால் 1966 நம்ம தாத்தா ஆட்சியில் பாருங்கள் எவ்வளோ பெரிய பாலம். இதோட டோட்டல் ஹைட்டு வந்துட்டு 115 அடி. 115 அடி. இந்த பில்லர் வந்துட்டு இந்த பில்லரோட சுற்றளவே தோராயமாக ஒரு பில்லரோட சுற்றளவு 14 அடி இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ நம்ம சென்னையில் கட்டுற மெட்ரோலாம் இருக்கு இல்லைங்களா, அதை விடவே ஹைட்டான தூண், ஹைட்டான பாலம். ஸோ சரியான மேட்ரு பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் நம்ம மற்ற டைமை விட இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாக போயிட்டுருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இங்கே வந்து தொட்டியில் பாருங்களேன், இந்த இவ்வளோ ஹைட் வரைக்கும் அந்த பாசி தெரியுது. ஆனால் தண்ணி போகிறது இப்போ ரொம்ப லோவாக தான் தெரியுது. ஸோ தண்ணி இன்னும் கிட்ட போச்சுன்னா உங்களுக்கு சூப்பராக தெரியும். என்னன்னு தெரியல, இப்போது தண்ணி ரொம்ப லோவாக தான் போயிட்டுருக்கு. நமக்கு உயரனாலே கொஞ்சம் பயம். இது எப்படி தெரியுங்களா இருக்குது, அகலம் ரொம்ப கம்மிங்க. திங்க் ஒரு 1.5 அடி இருக்குமா, 1.5 2 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஒரு 2 அடி இருக்கும் டோட்டலாக. இந்த தூணோட எல்லாம் சேர்த்து ஒரு 2.5 அடி 2.5 அடி தாங்க இருக்கும். போக போக எப்படி இருக்குது அப்படின்னா, நான் அப்படியே கேமராவை பார்த்துக்கிட்டு சுற்றி பார்த்துட்டே வந்துட்டோம், கீழே எட்டி பார்க்கல. போக போக எப்படி இருக்குன்னா, அந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில் விவேக் வந்துட்டு அந்த பைப் மேலே நடந்து போவார் பாருங்க, அந்த மாதிரி நம்ம பாட்டே வந்துட்டோம். ஸோ போக போக தான் அந்த பீதி தெரியுது. நல்ல ஹைட்டில் இருக்கும். இன்னும் இங்கேருந்து பாருங்களேன், நல்ல ஹைட்டு, கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது. இங்கே பாருங்க, இங்கேருந்து இந்த இயற்கையை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், நம்ம நல்லா டிராயிங் தெரிஞ்சவங்களாம் வந்து வரைவாங்க பாருங்கள். அந்த க்ரீனு பின்னாடி இந்த மலை இதெல்லாம் சேர்த்து அழகான ஒரு ஆர்டிஸ்ட்லாம் வரைவாங்கல்ல, அந்தமாரி ஒரு ஆர்ட் பண்ண மாதிரி இருக்குங்க. எனக்கு ஒரு நிஜமான உலகத்தில் இருக்கிற மாதிரி தெரில, பயங்கரமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஹைட்டான தென்னை மரம். அதை விட்டு இங்கே பாருங்கள், இந்த சைடில் என்ன வேறு லெவலில். இங்கே ஆக்சுவலாக நம்ம ஈவினிங்கில் வந்திருக்கணும், நம்ம காலையிலே வந்துட்டோம். காலையிலே வந்ததுனால கன்னியாகுமரியிலேருந்து சூரியன் மேலே வந்துட்டேன் அப்படி. இப்போ பாருங்கள், சென்டரில் தண்ணி ஓடிட்டுருக்கீங்களா, சென்டரில் தண்ணி. இந்த மரத்தெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ பச்சை பசேர்னு அடர்த்தியாக. ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு கீழே ஊர்லாம் இருக்குது, வீடெல்லாம் இருக்குது. அந்த வீடுகள் இருந்தாலுமே எதுவுமே தெரியல பாருங்கள். அப்படி ரொம்ப நேரில் பார்த்தா தெரியும், வீடியோவில் அந்தளவுக்கு தெரியாது. அங்கங்கே ஓடு சின்ன சின்னதாக தெரியுது. அந்த மரம்லாம் வந்து அவ்வளோ மறைச்சிருக்கு, அவ்வளோ ஹைட்டாக இருக்குது மரம். இப்போ பாருங்கள், அப்படியே டிராயிங் பண்ண மாதிரி இருக்கா. அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே செக் பண்ணாமல் வச்சுருக்கேன் பாருங்களேன். இதெல்லாம் பார்த்தா நம்ம வீடியோவில் ஃபோட்டோவில் பார்த்தோன்னா இது டிராயிங் பண்ண மாதிரி அவ்வளோ நேச்சராக இருக்குங்க, வேறு லெவலு. ஆக்சுவலாக தண்ணி ஓடுறது தெரியுது அவங்களுக்கு. நான் கூட வந்துட்டு இதில் நினச்சேங்க, வீடியோலாம் பார்க்கும்போது இவ்வளோ தண்ணி போகுது பக்கத்தில் தொட்டி மாதிரி, ஏன் இதில் இறங்கி குளிக்க மாட்டுறாங்க அப்படின்ட்டு. நம்ம அந்த நடந்து போகிறோம் பாருங்கள், அதுக்கு கீழே வந்து கேப் இருக்குது சரிங்களா. நம்ம அதுக்கும் இதுக்கும் இடையில ஏறுறதுக்கு எந்த படிக்கட்டோ ஏனியோ சம்திங் அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த சைடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எப்படியும் அந்த மேலே ஒரு கட்டை இருக்குது பாருங்கள், அதுலேருந்து ஒரு 4-5 அடி கீழே தான் தண்ணி போயிட்டுருக்கு. அதுக்கு கீழே இன்னும் நமக்கு பள்ளமாக இருக்கும். நம்ம இந்த ஹைட்டுக்கு வந்துட்டு ஏறுறதுக்கான எந்த பிடிமானமும் எந்த எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி இதில் நீங்களே இறங்கலாம்லாம் நினைக்காதீங்க, ரொம்ப அன்சேஃபு. இறங்கவும் முடியாது ஆக்சுவலாக. இல்லை நாங்கள் என்ன கிறுக்கனா ஒன்றை மாரி நினைக்கிறதுக்கு கூட நீங்கள் நினைக்கலாம். நம்ம அப்படி தானே, எதாக இருந்தாலும் இறங்கி பார்த்துடணும். அதுக்கு எங்கிட்டங்க பாருங்கள், அழகாக துணி துவைச்சிட்ருக்காங்க. நீங்கள் இன்னொரு சைடு தானே பார்த்தீங்க, அப்படியே இந்த சைடு பாருங்கள் ஆப்போசிட்டில். சச்சோ, நம்ம ஏன் இன்னும் கேமரா வாங்காமல் இருக்கோன்றது ரொம்ப கவலையாக இருக்குங்க. பாருங்கள், அப்படியே இன்னும் ஜூம்லாம் போனால் வேறு லெவலில் இருக்கும். 2 பேர் பயங்கரமாக துணி துவைச்சிட்ருக்காங்க. இருங்க ஜூம் போய் பார்க்குறேன். எங்கள் ஊர்லலாம் வந்துட்டு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாதிரி ஆற்றுல குளத்துலலாம் துணி துவைச்சதுங்க. இப்போல்லாம் யாருங்க குளத்துக்கு போகிறா ஆற்றுக்கு போகிறா. சாரி, எங்கள் ஊர் குளம்லாம் வந்துட்டு இப்போ யாரும் அதிகமாக எனக்கு குளிக்கிற மாதிரி தெரியலைங்க. யாராவது 1-2 பேர் தான். முன்னெல்லாம் வந்துட்டு குளத்துல எங்கள் ஊர் ஏரியில் தண்ணி இருந்தாலே ஊரே அங்கே தான் இருக்கும்.
அதெல்லாம் ஒரு லீவ் நாளில் போயிட்டு ஒரு 3-4 மணி நேரம் அங்கேயே தான் விழுந்து கிடப்போம். வந்தால் வீட்டில் கண்ணு செவந்திருக்கும், அதுக்கப்புறம் வந்து பின்னாடி செவக்கும், அட்டி வெளுத்து விட்ருவாங்க, அது வேறு விஷயம். அப்படி இருந்தாலும் நம்ம போய் அங்கே ஆட்டம் போட்டு தான் வருவோம். அப்படி இருந்த ஊரில் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. ஸோ அப்படி இல்லை அப்படி அதேமாரி விஷயங்கள் இங்கே பார்க்கும்போது நம்ம திரும்பவும் இந்த குழந்தை பருவத்துக்கு போயிடுறோம். இருங்க அப்படியே ஒரு சுற்றுவோமா. அங்கே தூரத்தில் ஒரு மலை தெரியுதுங்களா உங்களுக்கு? அங்கெல்லாம் வந்து ஐ திங்க் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுது. அங்கெல்லாம் வந்துட்டு நல்ல மிஸ்ட்டு அப்படியே பயங்கரமாக போயிட்டுருக்கு. அங்கெல்லாம் போவோம். இனிமேல் அடுத்தடுத்த விழாவுக்கு இங்கே தான். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆந்திராவில் நிறையா ஃபால்ஸ் போயிருப்போம், கேரளாலையும் ஒரு 4-5 இடம் போயிருப்போம். ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம தமிழ்நாட்டில் உள்ள இந்த மாதிரி நீர்நிலைகள், மலைகள் அதெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். வாட்டர் ஃபால்ஸு, ட்ரெக்கிங் தான் ஃபுல்லாக இனிமேல். ஸோ நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற இயற்கையோடு இனிமேல் அப்படியே உளுந்து பெறலாம். இயற்கை அள்ளி பருகிறோம். என்னது திகட்ட பருகிறோம் இயற்கை. ஓகே, இந்த தொட்டிப்பாலத்துலேருந்து இறங்கி போக மனசே வரலைங்க. அப்படியே கீழே போனோன்னா அங்கே கீழே போக சைடில் ஒரு வழி இருக்குது பாருங்கள், அந்த எண்டுக்கு போய்ட்டு அப்படியே கீழே போய் ஒரு பார்க்லாம் இருக்குது, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஊரில் வந்துட்டு நம்ம அந்த ரப்பர் இருக்குது பாருங்கள், ரப்பர் பயிர் செய்கிறாங்க. எப்படின்னா இதோ தெரியுது பாருங்களா, இதோ இதெல்லாம் வந்து ரப்பர் மரம். அதை அப்படியே சைடில் கீறி விட்டு அதில் அந்த கொட்டாங்குச்சி மீன் எப்படின்னா ஒரு சின்ன பவுல் அப்படியே கட்டி விடுறாங்க. அதில் வந்துட்டு சொட்டாக அந்த ரப்பர் வந்து ஒயிட் கலரில் விழுந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் நமக்கு ரப்பருக்கான ரா மெட்டீரியலும் இங்கேருந்து தான் நமக்கு விவசாயம் நடக்குது. சரி வாங்க, அப்படியே என் கூட வாங்க. அப்படியே கீழே போயிட்டு அந்த பார்க்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு திரும்ப அந்த என்ட்ரன்ஸுக்கு போவோம். நம்ம இந்த என்ட்ரன்ஸில் உள்ளே வரும்போதே அந்த கேட்டில் உள்ளவர் சொன்னார், நீங்கள் இதை பார்த்துட்டு வெளியில் வாங்க, அடுத்து எந்த இடத்துக்கு போகணுமோ நான் உங்களுக்கு வந்து இங்கே லோக்கல் பைக் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னாரு. நம்ம அடுத்து திருப்பரப்பு ஃபால்ஸுக்கு போயிட்டு சூப்பராக ஒரு குளியலை போடலான்னு இருக்கோம். அது அடுத்த வீடியோவாக உங்களுக்கு வந்து சேரும். அந்த திருப்பரப்பு ஃபால்ஸுக்கு இங்கேருந்தே நான் பைக் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு எவ்வளோ கேட்பாங்க என்னன்னு தெரியல. ஸோ வாங்க பார்ப்போம். கிடைக்கிற ஆஃபரை யூஸ் பண்ணிக்க வேண்டியதானே. அப்படி இல்லைனா நம்ம பஸ்ஸில் போகிறதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தான், ஆனால் பஸ்ஸில் போகிறதுக்கு ஒரு ஏன்னா 2 பஸ் மாறி போகணும், ஒரு 1.5 மணி நேரம் அப்படி ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஊருக்கு புதுசு இல்லையா, இங்கே சொல்கிறாங்களே இங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் போகணும், அதனாலே கொஞ்சம் டிலே ஆகுது. சரி வாங்க, நல்ல ஆஃபராக இருந்தால் பயன்படுத்திக்குவோம், அப்படிலாம் பஸ்ஸில் போவோம். அதுக்கு முன்னாடி இங்கே போய்ட்டு கீழே இங்கே பார்க்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தொட்டிப்பாலத்துலேருந்து நம்ம என்ட்ரன்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் கீழே போகணும், கீழே போக தூரம் நிறையா இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த தொட்டிப்பாலம் ஃபிட் பண்ணியிருக்கிறத காமிச்சா கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக இங்கே பாருங்களேன், இந்த அந்த தூணுக்கு மேலே நம்ம சேம் அந்த மெட்ரோ மாதிரி தான், அதுக்கு மேலே ஒரு சிமெண்ட் ரோடு மாரி போட்டு அதுக்கு மேலே அந்த தொட்டி தூக்கி அப்படியே ஃபிட் பண்ணிட்டாங்க போல். ஃபஸ்ட்டு ஒரு 4-5 பில்லருக்கு வந்துட்டு இந்தமாரி சைடில் கம்பி விடலை. அந்த கம்பி உங்களுக்கு தெரியுதுங்களா, சின்னதாக அப்படியே கம்பி விட்டுருக்காங்க பாருங்கள். அந்தமாரி கம்பி வந்துட்டு இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா பில்லருக்குமே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இருக்குது. சின்ன ஹைட்டு சின்னதாக இருக்கிற பில்லர்லாம் அது இல்லை. ஸோ சிவில் இன்ஜினியர்ஸ் இதை பார்த்தீங்கன்னா இது ஏன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். பாருங்கள், ரப்பர் மரத்தை இந்த மாதிரி ஒரு மாதிரி கத்தியால் கீறி விடுறாங்க. அது இந்த அப்படியே மேலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீறி விடுவாங்க போல். அந்த ஐ திங்க் அந்த நம்ம ஊரில் வந்துட்டு கல் எடுக்கிறதுக்கு அந்த பாலையை கொஞ்சம் கொஞ்சமாக சீவுவாங்க பாருங்கள், தட்டி அந்த மாதிரி இந்த சைடில் இந்த மரத்தோட தோலை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சீவி எடுக்க இங்கே பாருங்கள். அது அப்படியே வந்துட்டு இந்த கொட்டாங்குச்சி சொன்னால சின்ன பவுலு அதில் விழுந்தது. இதை எப்படி டெய்லி எடுப்பாங்களா இல்லை வீக்லி எடுப்பாங்களான்னு தெரியல. இங்கே யாராவது கிடைச்சாங்கன்னா அவங்களுக்கு கேட்டு இந்த டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த இதே முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து ஒரு 1/2 சென்டிமீட்டரோ 1 சென்டிமீட்டரோ இந்த பட்டையை திரும்ப சீவிடுவாங்க. ஸோ இங்கே இப்படி தாங்க, இந்த ஊரில் மேக்ஸிமம் இந்த மாதிரி எல்லாம் ரப்பர் தான் பயிர் பண்ணுறாங்க. ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட முடிஞ்சால் கேட்போம். அவர் என்ன பதில் சொன்னோன்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க, கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அவர் அவசரமாக இங்கே போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப அவசரமாக அவர் போயிட்டுருக்கிறதுனால நம்ம எதுவும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ இங்கே ரப்பர் பயிர் இப்படி தான் நடக்குது. இந்த ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த ரவுண்டாக அதில் தான் அப்படியே இறங்கி வந்தோம். அப்படியே இந்த ரப்பர் மரத்தை பார்த்துட்டு ஸோ இந்த பக்கம் சிறுவர் பூங்கா இருக்குது, இப்படி போக போகிறோம். திரும்ப வந்துட்டு இப்படி வெளியே போய் அந்த பாலத்து வழியாக மேலே போயிடலாம்.
ஓகே, சரி வாங்க சிறுவர் பூங்காவில் என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். உங்கள் ஃபேமிலி சிறுவர்களோடு வந்தால் அப்படியே வெளில விட்டு ஜாலியாக நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்துடலாம். சைடில் நிறையா பெஞ்சஸ் இருக்குது. மேலே நீங்கள் இயற்கையை ரசிச்சு கொஞ்சம் கலப்பாரி இருந்தீங்கன்னா இங்கே வந்து இளப்பாறலாம். பாருங்கள், சிறுவர் பூங்காவில் நிறையா பெஞ்சஸ் இருக்குது உட்கார. சிறுவர்களுக்கான விளையாடுறதுக்கும் நிறையா மெட்டீரியல்ஸ் இருக்குது. இந்த ஆப்போசிட்டில் உட்காந்து வெயிட் போட்டு விடுவாங்க, இந்த சர்க்கிள் விடுவாங்க, ஊஞ்சல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மேட்டர் இருக்குது. அதை தாண்டி இல்லை, அழகாக ஒரு மயில் இருக்குது. அதை தாண்டி நமக்கு பிடிச்ச ரொம்ப அழகான இயற்கை இருக்குது. வந்து ரசிச்சிட்ருக்கலாம். கொஞ்சம் இளப்பாறை, சூப்பரான இடம். அந்த பில்லர் இது இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக வந்துட்டு இதை நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, அதோட சுற்றளவு ஒரு 14 அடி இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் 14 அடி மாரி தெரியுங்க. ஒரு சைடே 10 அடி இருக்கும் போல். சுற்றளவு எப்படி 14 அடி இருக்கும்? மேபி அந்த கணக்கெலாம் நமக்கு தெரியல, இருக்காதுன்னு என்னோடய கணிப்பு. இந்த ஒரு சைடு இருந்த லென்த்தே வந்து எப்படியும் ஒரு 10 அடிக்கு மேலேயே கூட இருக்கும். கூகுளில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு தூணுக்குமே வந்துட்டு அளவு டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாரி தான் போட்டிருந்தாங்க. கட்டாயம் சிவில் இன்ஜினியர்ஸ் நீங்களாம் வாங்கயா, வந்து பாருங்கய்யா. எப்படியும் ஐவி போகும்போது நீங்கள் எதுவும் பார்க்க மாட்டீங்க தெரியும். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு எங்கேயாவது நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் சிவில் இன்ஜினியர் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. சூப்பரான மேட்ரு இதெல்லாம். நீங்கள் வருங்கால சந்ததிகளுக்கு வந்து இதை நீங்கள் ஈஸியாக கடத்தலாம். ஏன்னா உங்களுக்கு இதில் நிறைய ஐடியா இருக்கும். செம்ம மேட்ரு, வந்து பாருங்கள். அப்படியே இந்த ஓரத்தில் பாருங்களேன், ஃபுல்லாகவே அந்த ரப்பர் மரம் தான். நெட்டுக்கு அந்த கருப்பாக கோடு தெரியுதுன்னு நினைக்கிறேன் எல்லா மரத்துலையும். இருங்க, நான் ஜூம் போகிறேன். எல்லா மரத்துலையும் உங்களுக்கு அந்த கருப்பாக கோடு தெரியுதுங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ரப்பர் மரம் தான். நல்லா பெரிய தோட்டம். கீழே ஒரு லேயரு, அதுக்கு மேலே ஒரு லேயரு, அதுக்கு ஒரு மேலே ஒரு லேயருன்ட்டு அப்படியே லேயராக போயிட்டுருக்கு. ஸோ மலைகள்லாம் இப்படி தாங்க பயிர் பண்ணுவாங்க, லேயராக அப்படியே போயிட்டே இருக்கும் எந்த பயிராக இருந்தாலுமே. அதெல்லாம் வந்து நமக்கு பார்க்க உங்கள் மூலயமா எனக்கு இந்த கொடுப்பு நான் கிடச்சிருக்கு. சூப்பரில் சரியான பிளேஸில் இருக்கோங்க. தொட்டி பாலத்து மேலே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு கீழே வந்து அந்த சிறுவர் பூங்கா பார்த்துட்டு அப்படியே வெளில வந்துட்டோங்க. இப்போ புதுசாக இந்த பக்கம் ஒரு பாலம் கட்டி அப்படியே மேலே நடக்க விட்டாங்க. அங்கே வழி இருக்குது, கட்டாயம் நம்ம போவோம். ஏன்னா தண்ணி வந்து அந்த அளவுக்கு அதிகமாக போகல சார், ரொம்ப அன்சேஃப்லாம் கிடையாது. சும்மா நம்ம ஒரு அரை அடி ஹைட்டு கூட போகாது அந்த நம்ம கால் நினைக்கிற இடத்துல. வாங்க போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, தண்ணியை பாருங்கள், அப்படியே கண்ணாடி மாரி ஓடிட்டு இருக்கு பாருங்கள். பல்லன்னு சூப்பராக இருக்கா? ஒரு அரை அடி ஹைட்டு கூட இல்லை, ஆனால் அதோட ஸ்பீடை பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஃபோர்ஸாக தான் இருக்குது. இதே என்ன 1 அடி 2 அடிக்கெலாம் வந்தால் நல்லா ஃபோர்ஸ் இருக்கும் போலிங்க. கொஞ்சம் ஃபோர்ஸாக தாங்க போகுது. ஹைட்டு கம்மி, ஆனால் ஃபோர்ஸ் அதிகம். இந்த சைடு போக போக சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போது அந்த சவுண்டை கேளுங்களேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த கோதை ஆறு ஆற்றங்கரையில் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடும். இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பாய் 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 பாய்.